என்டையர் மார்க்கெட், அதாவது வேர்ல்டு மார்க்கெட் மட்டும் இல்லைங்க, நமக்கு முதல்ல இந்தியன் மார்க்கெட் ரொம்ப முக்கியம் இல்ல. இந்தியன் மார்க்கெட் பெரிய லெவல்ல இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் விழல, மார்ச் மந்த் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஒரு பேரிஷ் பார்க்குறோம், அதாவது பிளட் பாத்னே சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்றத ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்ல நம்ம பார்த்துடலாம். மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற மெயின் டென்ஷன் தாங்க. யூஎஸ், இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடக்கிற கான்ஃபிளிக்ஸ் தான் மெயின் இஷ்யூ அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இதனால நம்ம இன்வெஸ்டர்ஸ் என்ன தெரியுமா பண்றாங்க, மணியை இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வெளியில எடுத்துட்டு சேஃபா கோல்டு அண்ட் டாலர்ஸாவா மாத்திக்க தான் ட்ரை பண்றாங்க. ரெண்டாவது மேஜர் என்ன தெரியுமா, க்ரூட் ஆயிலோட இஷ்யூங்க. க்ரூட் ஆயில் பேரல் எங்க தெரியுமா போயாச்சு, 100ல இருந்து 110 112 ரூபா ஒரு டாலருக்கு போயாச்சு. க்ரூட் ஆயில் எப்பவுமே 80ல இருந்து 85 கீழே வச்சுட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். எஃப்ஐஐ ரொம்பவே செல் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் இந்த மாதிரி டென்ஷன் கொடுக்கும்போது எஃப்ஐ என்ன பண்ணுவோம் தெரியுமா, பெரிய லெவல்ல செல்லிங் தான் பண்ணுவாங்க. மார்ச் மந்த் மட்டுமே $9+ பில்லியன் மார்க்கெட்டை விட்டு அவங்க செல் ஆஃப் பண்ணி வெளியில போயிட்டாங்க. மெயின் யூஎஸ்டியோட டாலர் இங்க இந்தியால லோ ரேட்ல ட்ரேட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ரேட்டுக்கு 94 ரூபா, 94 ருபீஸ்க்கு நமக்கு இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுதான் ஒரு பெரிய பெரிய மேஜர் இஷ்யூ நம்ம பார்க்க முடியுது. கடைசியா இந்தியன் மார்க்கெட்டே நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிட் ஸ்டாக்கு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாசம் மட்டும் 3%ல கீழே வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும். பேங்க் ஸ்டாக்ஸ் பெரிய லெவல்ல ஃபால் ஆயிருக்குது நம்ம பார்க்க முடியும். கடைசியா மார்க்கெட் ஏன் கீழே விழுந்ததுன்றத சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்றேங்க. குளோபல் ஃபியர், எக்ஸ்பென்சிவ் ஆயில், மணி கோயிங் அவுட். தேங்க்யூ.